துளசி அண்ட் விஸ்வா டான்ஸ் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். தேங்க்ஸ் ப்ரோ. அடுத்ததாக காதலாகி கசிந்துருகி கரம் பிடித்த காதலின்றி வானம், காதலின்றி பூமி இல்லை, காதலின்றி சாமி இல்லை, காதலின்றி யாரும் இல்லை, காதலின்றி எதுவுமே இல்லை. காதலே ஆதி, காதலே அந்தம், காதலே எங்களுக்கு சொந்தம், அதுவே எங்களுக்கு பந்தம் என்று காதலுக்காகவே வாழும் நமது காதல் கணவன் மனைவியாகிய அபியும் சஞ்சீவும் ஒரு காதல் பாடலுக்கு நடனம் ஆடுவார்கள். வாங்க வாங்க. என்ன அப்படி பாத்துட்டே இருக்கீங்க? சித்து சொன்னது கரெக்ட் தான். நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் இல்ல, இப்பவும் அதே காதலோட தான் இருக்கீங்க. போங்க ப்ரோ. வாங்க 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 சஞ்சீவ், வாங்க ஆடுங்க. 2 பேரும் ஆடுங்க. நாம ஆடுங்க. ஓகே. என்ன இதெல்லாம்? கையெழுத்து இப்பொழுது அபியும் சஞ்சீவும் அழகாக அவர்களின் காதலை நமது முன்னால் வெளிப்படுத்தினார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்து. அடுத்து நம்ம தென்றலும் சித்துவ ஆடுவாங்க. எல்லாரும் ஆடுறாங்களா? எதுக்குடா நம்மள மாட்டி விட்டாங்கல்ல, நல்லா மாட்டுட்டோம்.
தென்றல் இங்க நிக்கிறா. அப்ப மச்சான் என்னடா கனவா? எப்படியும் நீயும் தென்றலும் சேர்ந்து ஆட மாட்டீங்க. அதான் இமேஜினேஷன்ல நீங்க ஆடுற மாதிரி கனவு கண்டேன் மச்சான். ஆனா உன்னடா இமேஜினேஷன்ல கூட அந்த தாய் கிழவி உன்னை முறைச்சுக்கிட்டுடா. எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ற மூட்ல இருக்காங்க. திரும்பவும் ஏதாவது பண்ணி கடுப்பேத்தி விட்டுறாங்க. மூடிக்கிட்டு வேலையை பாரு. அடுத்ததாக நமது வருங்கால காதல் மனைவியாக போகும் தென்றலும் ஆகாஷும் டான்ஸ் ஆடுவார்கள். ப்ரோ கமான் ப்ரோ. வாங்க ப்ரோ, கலக்குங்க. என்ன வெக்கம்? அட வாங்க வந்து ஆடுங்க. வாங்க 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 ப்ரோ. ரெடி ஸ்டார்ட். உலகத்திலேயே காதலிக்கிற பொண்ண இன்னொருத்தன் கூட ஆட விட்டு அத கைத்தட்டி ரசிக்கிறவன் நீ ஒருத்தனாடா இருப்ப. வேற லெவல். செம்மையா ஆடுறாங்க, செம்மையா ஆடுறாங்க. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். நல்லா மைக் கொடுங்க. நல்லா இருந்துச்சு ஆகாஷ், சூப்பரா. இப்பொழுது நாட்டிய பேரழகி நடன அரசி, ஐயோ, ஆடல் உலகின் அபிநய சுந்தரி நமது ஆண்டாள் பாட்டி அவர்கள் நடனம் ஆடுவார்கள். என்ன பாட்டி பாக்குறீங்க? தென்றல் உங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லிருக்கா. அதுல ஹைலைட்டான விஷயமே உங்களோட டான்ஸ் தான். ஆமா பாட்டி, நான் சொல்லணும் பாட்டி, இவங்க தான் எதையோ ஒண்ணு கிளப்பி விடுறாங்க. பாட்டி, நீங்க அந்த காலத்திலேயே பெரிய கிளாசிக்கல் டான்சராமே. உங்க டான்ஸ் பாக்குறதுக்கு எங்க இருந்தும் எல்லாம் வண்டி கட்டிட்டு வருவாங்களாமே. அந்த காலத்துல உங்களை டான்ஸ்ல அடிச்சுக்க யாருமே இல்லையாமே. பாட்டி, இப்பவே உங்க டான்ஸ் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு பாட்டி. வாங்க பாட்டி, ஆடுங்க. ஆடுங்க பாட்டி, வாங்க பாட்டி, come on. ப்ளீஸ் வாங்க பாட்டி. ஆடுங்க பாட்டி, வாங்க வாங்க பாட்டி, போங்க. ஆடுங்க. என் செல்ல பாட்டில ஸ்டார்ட் மியூசிக்.
சூப்பர் பாட்டி. செம்மையா நீங்க பாட்டி. டேய், ஏன்டா? மச்சான் வாட்ச பாரு மச்சான். டேய் 11:59 ஆயிடுச்சுடா. 2020 பிறக்கிறதுக்கு இன்னும் 5 செகண்ட் தான் இருக்குது. Are you ready for the countdown? ரெடியா? 5 4 3 2 1 Happy New Year! சும்மா கேளு. நான் தாண்டா இனிமேல் வந்து நீ நாதர்பாடு உன்னோட கேங்கு நான் தாண்டா லீடு எல்லாம் என் வரலாறு பார்த்தவன் நம்மள பேரு உன்னோட பேட்டைக்கு நான் தாண்டா லாடு நகட விட்டாக்கா ராக்கு எல்லாமே சிடுக்கா வந்தாக்கா சீக்கிரக்குன்னு இருத்த பார்த்தாக்கா நிறுக்கிறக்கும் தொடாது அடிச்சா என்னாம டண்டா நக்குறது நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு. எனக்கு ராஜாவா நான் வாழுறேன், எதுவும் இல்லைனாலோ ஆளுறேன். சும்மா கீழ் வா. என்னடி தென்றல், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. உன் எஃப்எம்ல சித்து கேட்கப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குமே. புரியல, நீ என்ன கேக்குற? ஆஃபர்னா? அதான் லவ் ப்ரொபோசல்ஸ். இல்ல, சித்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கா, பார்க்க ஸ்மார்ட்டாவும் இருக்கா, பத்தாததுக்கு எல்லார் மேலயும் கேரும் எடுத்துக்கிறான். பொதுவா இந்த மாதிரி பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனாலதான் கேக்குறேன். உங்க எஃப்எம்ல சித்து கிட்ட இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க? அது எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. சரிடி, உன் ஆபீஸ்ல உன்கிட்ட எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க? இல்ல நீ யாரையாவது ப்ரப்போஸ் பண்ணிருக்கியா? ஏய், என்னடி கேள்வி கேக்குறீங்க? சும்மா சொல்லு. நாங்க தானே. நான் யார்கிட்டயும் ப்ரப்போஸ் பண்ணதில்ல. ஆனா என்கிட்ட தான். உன்கிட்ட யாரு ப்ரப்போஸ் பண்ணா? அது வந்து சொல்லு 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 சொல்லுடி. சித்து தான். நிஜமாவா சொல்ற? சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் வேண்டாம் தான் சொன்னேன். ஏன் ஏன் அப்படி சொன்ன? இது என்ன கேள்வி? எனக்கும் ஆகாஷ்க்கும் என்கேஜ்மெண்டே ஆயிடுச்சு. ஓ, அதுதான் உன் பிரச்சனையா? சரி, ஒருவேளை உனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியோ இல்ல ஆகாஷுக்கும் உனக்கும் மேரேஜ் பேச்ச எடுக்கிறதுக்கு முன்னாடியோ சித்து கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருந்தா நீ என்ன சொல்லிருப்ப? சொல்லுடி, என்ன சொல்லிருப்ப? சித்தோட லவ் அக்செப்ட் பண்ணிருப்பியா? சொல்லு தென்றல். அக்செப்ட் தானே பண்ணிருப்ப? இங்க பாருங்க,
இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துல எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்ம குடும்ப நிலைமையும் தான் நம்மளோட முடிவை தீர்மானிக்கும். இத ரெண்டையும் ஒதுக்கிட்டு நாமளாவே எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அதனால அப்ப சொல்லிருந்தா இப்படி நடந்திருக்குமோ, இப்ப சொல்லிருந்தா அப்படி நடந்திருக்குமோன்னு தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. போலாமா? வாங்க வாங்க போலாம் வாங்க. சித்துவ தென்றலோட சேர்த்து வைக்க அந்த அபிப்பன் ஐடியா வேஸ்டா போச்சே. எதுக்கு அபி வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போய்கிட்டு இருக்கா? நமக்கு எதுக்கு? சரி, திரும்பவும் வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்காளான்னு அவகிட்டயே கேட்டுருவோம். அபி 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 சித்துவோட காதல தென்றலுக்கு புரிய வைக்கிறதுக்கு அடுத்து ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? நல்லா யோசி, நல்லா யோசி. ஏதாவது பெட்டரான ஐடியா சிக்கிச்சுன்னா என்கிட்ட சொல்லு. சித்து தென்றல் மேல வச்சிருக்கிற காதல சித்து தென்றல் கிட்ட வெளிப்படுத்தினா கண்டிப்பா தென்றல் காதலை ஏத்துப்பான்னு தோணுது. என்ன அபி இது? இதெல்லாம் எப்படி நடக்கும்? சித்து எப்படி தென்றல் கிட்ட போய் தைரியமா லவ் சொல்லுவான்? அவன் நார்மலா இருந்தா கண்டிப்பா சொல்ல மாட்டான். ஆனா போதையில இருந்தா சொல்லுவான்ல. என்னது போதையிலையா? ஆமா, நீ எப்படியாவது சித்துவ ட்ரிங்க் பண்ணவை. அபி இதெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணு குடுக்கிற ஐடியாவா? சித்துவும் தென்றலும் ஒண்ணு சேரணுமா வேண்டாமா? ஒண்ணு சேரணும், ஒண்ணு சேரணும். அப்புறம் என்ன, சித்துவ எப்படியாவது ட்ரிங்க் பண்ணவை, மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப இதுக்கு ஒரு மார்க்கமாவே இருக்கா? இப்ப என்ன சொல்லிட்டு போறா? இதெல்லாம் சரியா வருமா? சரக்குலாம் அடிக்க வைக்க சொல்றா. என்னமோ, ஆனா அது நமக்கு ஈஸியான வேலை தானே, செஞ்சிருவோம். மச்சான் எங்க இருக்கான்னு தெரியலையே. எங்க இருக்கா? மச்சான் தனியா தான் இருக்கா. இப்பவே பிளான ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். தெளிவா போவோம். அப்பவே வான் கூப்பிட்டேன். அம்மா நீ எங்க இருக்க? அப்படியா? சரி சரி, நாளை பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. மச்சான் கூல் ட்ரிங்க் சாப்பிடு. சரி. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நான் தரேன். எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல, இப்ப ஒர்க் அதிகமா போய்கிட்டு இருக்குல்ல. என்னடா? ஒண்ணு இல்லையே, காத்து வரல. நீ பேசே குடி. இல்ல இல்ல, இங்க ஒரு பைத்தியக்காரன். ஓகே ஓகே. அப்பாடா. உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சித்து, நான் இப்போ உன் உடம்புக்குள்ள வர போறேன். உன் காதல தென்றல் கிட்ட உன் வாயாலே சொல்ல வைக்கணும்ல, அதுக்காக தான் இப்படி பண்றேன். எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. என்ன மன்னிச்சிரு சித்து. என்னாச்சு?
ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. எதுக்கு இப்ப உடம்ப குதிரை மாதிரி சிலுப்புறா? டேய். தென்றல், ஒரு மாதிரியா பாக்குறான். சித்து, என்ன சித்து, ஏன் இப்படி பாக்குற? அப்படியா? ஆஹா, அபி சொன்ன சரக்கு செமையா ஒர்க் அவுட் ஆகுது. மச்சான் இத்தனை பேருக்கு முன்னாடி தைரியமா தெண்டலோட கைய பிடிச்சிட்டான். அப்ப இன்னைக்கு கண்டிப்பா தெண்டல் கிட்ட காதல சொல்லிடுவான். என்னாச்சு சித்து? ஏன் என் கையை பிடிச்சிருக்க? தென்றல், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். டேய், நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே அதிர்ச்சியா இருக்குடா. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உங்ககிட்ட இதை சொல்லி ஆகணும். ஐயோ, ஐயோ, என்ன நான் எதுக்கு உங்க கையை பிடிச்சிருந்தேன்? நல்லா தானே போய்கிட்டு இருந்தா. இப்ப திடீர்னு ஏன் ரிவர்ஸ் கீர் போடுறான்? எங்க நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலைன்னா என் தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்க முடிவை நீங்க சொல்லுங்க. ஏங்க, சாரி சாரி சாரி. ஏங்க, இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஏதோ தப்பா சொன்னல? என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி அந்நிய மாதிரி மாத்தி 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 பேசுறான்? சூ! ஆ! ஹே! எனக்கு ஏங்க இது தோணுச்சு? எப்ப தோணுச்சு, எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா தோணிருச்சு. அத மனசுல இருந்து தூக்கிலாம் போட முடியல. அதான் சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க இல்ல இல்ல, இப்ப நான் உங்ககிட்ட ஏதோ தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி. ஐயோ, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்களேன். ஐயோ, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. ப்ளீஸ் இங்க இருந்து போங்க. எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஹே சித்து, நீங்க தயவு செஞ்சு முடியாத மட்டும் சொல்லிடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் தென்றல். திரும்பவும் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, சித்து, என்ன பண்ற நீ? இல்லங்க, நான் உங்ககிட்ட
என்னாச்சு தெரியலையே. தண்ணி எடுத்துட்டு வாங்க. ப்ரோ எந்திரிங்க. மச்சான் மச்சான் என்னாச்சு? கொஞ்சம் நவுருங்க, காசை விடுங்க. நவுருங்க. சித்து, மச்சான் சித்து, சொல்லுங்க மச்சான் சித்து. டேய் சித்து. ஏன் இப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு? சித்து டேய் சித்து, சித்து, மச்சான் மச்சான் சித்து. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு சித்து உனக்கு? ஏன் எதையோ உளறிட்டு இருக்க? தெரியலங்க. பாத்து எனக்கு புரிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிறுத்தை தான். என்னது நானா? அவன் சித்துவை ஏமாத்தி தண்ணி அடிக்க வச்சிருக்கான். ஆ, ஏன் சிறுத்தை இப்படி பண்ண? இல்ல நான் அந்த மாதிரிலாம் பண்ணல. பொய் சொல்லாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்துவுக்கு நீ கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தல, அது மிக்ஸ் பண்ண லிக்கர் தானே? என்னது லிக்கரா? இல்ல சத்தியமா இல்ல. ஆ, சித்துவை கெடுக்கிறதே நீதான். சித்து, நீ வா, உனக்கு லெமன் ஜூஸ் கொடுக்குறேன். வா வா பரவாயில்லங்க. வா போலாம். வா சித்து. சிறுத்தை, எதுக்கு சித்துவை ட்ரிங்க் பண்ண வச்ச? என்னது நான் ட்ரிங்க் பண்ண வச்சனா? என்ன விளையாடுறியா? நீ தானே சித்துவை யாருக்கும் தெரியாம ட்ரிங்க் பண்ண வச்சிருன்னு என்கிட்ட சொன்ன. ஆ? நான் ட்ரிங்க் பண்ண வைக்க சொன்னேனா? ஐயோ சொல்ற. இங்க என்ன நடக்குது? இந்த அபிதான நம்ம கிட்ட சித்துவை குடிக்க வைக்க சொன்னா, இப்ப நானா சொன்னேன்னு சொல்லி என்ன அரைஞ்சிட்டு போறா. ஒரு வேலை இந்த அபியும் நம்மள மாதிரியே சரக்கடிச்சிருக்காளோ? இருக்கும் இருக்கும். ஆத்தாடி, ஏன் அபி நீ இப்பதானே இந்த பக்கமா போன, அப்புறம் எப்படி இந்த பக்கமா வந்த? ஐயோ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தங்கச்சி சரக்கு அடிச்சிருப்பான்னு சொல்லுவேன். என்னது தங்கச்சியா? அபி நீ என்ன சொல்ற? நான் அபி இல்லடா லூசு. அபியோட அக்கா அனு. என்னது அனுவா? அவங்கதான் ஏற்கனவே செத்துட்டாங்கன்னு சொன்னாங்களே. செத்து போன அனுதான் இப்போ ஆவியா வந்திருக்க. என்னது ஆவியா? ஆமா, கால் கூட இல்ல. அப்ப இவ்வளவு நேரம் ஒரு ஆவி கூட டீலிங் வச்சுக்கிட்டு இருந்த? ஆமாண்டா. ஆமா, நீ மத்த யார் கண்ணுக்கும் தெரியாம என் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியுற? எனக்கு ரொம்ப நேரமா அந்த குழப்பம் இருந்துச்சு. முழுசா உன்னை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணதுலதான் தெரிஞ்சது. உன் அப்பா முழு நேரம் பேயோட்ட வேலை பாக்குறாராமே. அதனாலவோ என்னவோ உன் கண்ணுக்கு மட்டும் நான் தெரியுறேன். ஐயோ, அந்த கருமாந்திரம் குடிச்சவன இந்த வேலை பார்க்க வேணாம்னு சொன்னேன். கேட்டானா கேட்டானா கேட்டானா? இப்பவும் நீ கேக்குறதுக்காக மட்டும் இல்ல, எனக்கே சித்துவ தென்றல் கூட சேர்த்து வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனாலதான் சித்துவோட உடம்புக்குள்ள புகுந்த தென்றல் கிட்ட அவன் காதலை எப்படியாவது சொல்லிடுவான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா முடியல. சித்து என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டான். தெரியாம பண்ணிருப்பா. வேற வழியே இல்ல. சித்து அவனா தென்றல் கிட்ட அவன் காதலை வெளிப்படுத்தினாதான் அவன் காதல் ஜெயிக்கும். அப்புறம் நீ என்ன சந்திச்ச விஷயத்த இங்க யாருக்கிட்டயும் சொல்லிடாத. சொன்னா உன்னையும் என்ன மாதிரி ஆவியாக்கிடுவேன். ஆவியக்கா ஆவியக்கா, நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுக்கிட்டுமா? ஏழுடா. இல்ல தென்றல் ஆகாச கல்யாணம் பண்ணிக்குவாளா இல்ல சித்துவ கல்யாணம் பண்ணிக்குவாளா? ட்விஸ்ட் எல்லாம் இப்பவே சொல்லக்கூடாது. பொறுத்திருந்து பாருடா. அட,
அவங்களுக்கெல்லாம் கூட ட்விஸ்ட் பிடிச்சிருக்கா. மொத்தத்துல தென்றலோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அப்ப என் வாழ்க்கை என்ன ஆவிய காணோம். ட்விஸ்ட் என்னன்னு சொல்லாமையே போயிருச்சே. எங்க போயிருக்கோம்? துளசி, ஏய், நான் உன்னை உள்ள தேடிட்டு இருந்தேன். இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க. என்ன துளசி, எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தோணுது. நான் தென்றலை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி தென்றலை பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தென்றலுக்கு ஆகாஷ் பொருத்தமான மாப்பிள்ள தான். ஆகாஷும் நல்லவராதான் தெரியறாரு. ஆனா பாட்டிய நினைச்சாதான் கொஞ்சம் யோசனையாவே இருக்குல்ல. ஆமா துளசி, அந்த பாட்டிக்கு பணத்திமிரு, ஆணவம், அகங்காரம் இதெல்லாம் அளவுக்கு மீறி இருக்கு. இந்த ஒரே நாள்ல நம்மளால அந்த பாட்டிக்கிட்ட திமிருத்தனத்தை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல. ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தென்றல் வாழ போறா. எப்படி அந்த பாட்டிக்கிட்ட குப்பை கொட்ட போறானே தெரியலையே. கரெக்டா சொன்ன. அந்த அம்மா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் தென்றல தன்னோட அடிமை ஆக்கிக்கலான்னு கனவு கண்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பாட்டிக்கெல்லாம் அடிமையா இருக்கணும்னு நம்ம தென்றலுக்கு தலையெழுத்தா என்ன? அப்படியெல்லாம் கிடையாதுடி. நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம நாளைக்கே தென்றல் கிட்ட இதை பத்தி பொறுமையா பேசி கண்டிப்பா புரிய வைக்கலாம். ஆமா அபி, நிச்சயமா தென்றல் கிட்ட இது விஷயமா பேசியே ஆகணும். சரி வா, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்புவோம். என்னை பத்தி நீங்க இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இருங்கடி, இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்றேன். ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? ஆமாடி. பாட்டி, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். தென்றல், பசங்க வேணா கிளம்பட்டோம். நீங்க 3 பேரும் என் கூட வீடு வரைக்கும் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா வேணா போலாமே. என்ன பாட்டி, ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படிலாம் இல்லம்மா. காலையில இருந்து எல்லாரும் என் கூடவே இருந்துட்டீங்க. இப்ப ஒரேடியா ஒரே நேரத்துல எல்லாரும் பிரிஞ்சு போறது மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான், வேற ஒண்ணும் இல்ல. வீடு வரைக்கும் வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போங்களேன். சரி, நீ இருந்துட்டு வா. நாங்க கிளம்புறோம். சரி, கிளம்புறோம் பாட்டி. பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க பாட்டி. அது என்னமோ தெரியலம்மா, நீங்க எல்லாரும் என் கூட கொஞ்ச நேரம் இருந்தாலும் மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. அதுக்காகத்தான், வேற ஒண்ணு இல்ல. போலாமா? பார்ட்டில பயங்கரமா டான்ஸ் பண்ணிட்டீங்களா? பயங்கரமா ஆண்டாள் என் பொண்டாட்டி நல்லா ஆடினாங்க. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சரிங்கடி, சரிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல
உங்களை எப்படி அழ வைக்கிறேன்னு பாருங்க. இந்த நேரம் ஆகாஷ் இங்க இருந்தா சரி வராது. அவளை எப்படியாவது இங்க இருந்து வெளியில அனுப்பணுமே. எங்க அனுப்பலாம்? எப்படி அவனை வெளியே அனுப்புறது? என்ன சொல்லி அனுப்பலாம்? நான் தான் ஆண்டாளம்மா பேசுறேன். சுகர் அதிகமா போட்டியா இல்லையா? போட்டுருக்க மாமா. இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. ஆகாஷ், ஒரு நிமிஷம். சொல்லுங்க பாட்டி. நம்ம சுந்தரமூர்த்தி இப்பதான் கால் பண்ணி இருந்தாரு. அந்த கடலூர் ப்ராஜெக்ட் விஷயமா ஏதோ உங்ககிட்ட நேர்ல பேசணுமா? அவர் இப்போ நம்ம ஆபீஸ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரா. போயிட்டு வந்துடுறியா? பாட்டி, இந்த நேரத்துல எதுக்கு பாட்டி? காலையில பாத்துக்கலாம்னு சொல்லிருக்கலாம்ல. ஆகாஷ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் காலையில 10 மணிக்கெல்லாம் கடலூர் போயிடுறாரா. அதனாலதான் உன்னை இப்பவே மீட் பண்ணணும்னு சொல்றாரு. என்ன ஆகாஷ், அவரை போய் மீட் பண்ணிட்டு வந்துடுறியா? சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரிப்பா. இந்த நேரத்துல தான் போகணுமா? இவளங்களோட ஹேண்ட்பேக் எல்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. மாதவி, அத்தை. மாதவி, மாதவி, அம்மா கூப்பிடுறாங்க பாரு. என்னத்த கூப்பிட்டீங்களா? என் வைர நெக்லஸ பாத்தியா? இல்லைங்களே அத்தை, நான் பாக்கலையே அத்தை. என்ன பாக்கலையா? அட கடவுளே, எங்க போயிருக்கோம்? சுமதி, அம்மா சொல்லுங்கம்மா. மேல என் பெட்ல என் வைர நெக்லஸ் வச்சிருந்தேன், பாத்தியா? இல்லைங்கம்மா. அம்மா, நெக்லஸ் எங்கம்மா வச்சிருந்தீங்க? எப்படி காணாம போச்சு? நாம எல்லாரும் பார்ட்டி முடிஞ்சு வந்ததும் நேரா என் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக
நெக்லஸ கழட்டி பெட் மேல வச்சுட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போயிருந்தேன். திரும்ப அதை எடுத்து வைக்க மறந்துட்டேன். இப்ப போய் பார்த்தா பெட்ல அந்த நெக்லஸ காணோம்டா. என்னாண்டா சொல்ற? உன் பெட்ரூம்ல வச்சிருந்த நெக்லஸ் எங்க போயிட போகுது? நல்லா தேடி பாத்தியா? நான் என் ரூம் முழுக்க தேடி பாத்துட்டேங்க. அங்க எங்கேயுமே நெக்லஸ் இல்ல. ஏய், எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஐயோ அம்மா, சத்தியமா நான் நகையை பார்க்கலம்மா. நீ இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேன். இரு, போலீஸ வர வைக்கிறேன். பாட்டி, எதுக்கு போலீஸ் எல்லாம்? அந்த நெக்லஸ் உங்க ரூம்ல தான் இருக்கும். வேணும்னா எல்லாரும் போய் இன்னொரு தடவை தேடி பார்க்கலாம். இல்ல தென்றல், நான் தான் ஏற்கனவே தேடிட்டேன்னு சொல்றேன்ல. அந்த நெக்லஸ் சாதாரண நகை இல்ல. அதோட விலை 28 லட்சம். சும்மா விட்டுட முடியுமா? போலீஸ் வந்தாதான் அதை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா, சொல்லுங்க. நீங்க? நான் ஆண்டாள் குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் ஆண்டாள் பேசுறேன். சொல்லுங்க மேடம், என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? என் வீட்ல என்னோட வைர நெக்லஸ் காணாம போயிடுச்சு. ஓ, அப்படிங்களா? கொஞ்சம் என் வீடு வரைக்கும் வர முடியுமா? ஓகே மேடம், இன்னும் 5 நிமிஷத்துல நாங்க அங்க இருப்போம். சீக்கிரம் வாங்க. போலீஸ் இன்னும் 5 நிமிஷத்துல இங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தெரியும் என் நகையை யார் எடுத்தாங்க. என்னையா திமிர் பிடிச்சவன்னு சொன்னீங்க? இப்ப இருக்குடி உங்களுக்கு. அம்மா வணக்கம்மா, நீங்க தான் போன் பண்ணிருந்தீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர், என் பெட் மேல வச்சிருந்த வைர நெக்லஸ் எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப காஸ்ட்லியான நெக்லஸ். அதோட விலையே 28 லட்சம். எப்படியாவது அதை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சு கொடுங்க. பதட்டப்படாதீங்க மேடம், எப்படி கண்டுபிடிச்சிடலாம். உங்க ரூம் எது? என் ரூம்ல ஏற்கனவே நான் தேடிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ரூம்ல நகையே இல்ல. எனக்கு என்னமோ இவ மேலதான் சந்தேகமா இருக்கு. சத்தியமா நான் எடுக்கலாமா? இந்த அம்மா யாரு? என் வீட்ல சமையல் வேலை செய்யறா. ஏமா, அந்த நகையை நீதான் எடுத்தியா? இல்லம்மா. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்லனா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிற விதத்துல விசாரிப்போம். அம்மா, கடவுள் சத்தியமா நான் அந்த நகையை பார்க்கலம்மா. இன்னைக்கு முழுக்க நான் அம்மா ரூம் பக்கமே போலம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்கம்மா. நீ டெய்லி வேலைக்கு இங்க வந்துட்டு போறியா, இல்ல இங்க தங்கி வேலை செய்யறியா? டெய்லி வந்துட்டு தாமா போறேன். வேலைக்கு வரும்போது மீந்து போன சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக கையில ஏதாவது பை எடுத்துட்டு வருவியா? அந்த பைய எங்க வச்சிருக்க? இல்லம்மா, நான் பையில எடுத்துட்டு வர மாட்டேன். வெறும் கையோட தான் வருவேன், வெறும் கையோட தான் போவேன். கான்ஸ்டபிள், அவளை கூட்டிட்டு போய் செக் பண்ணு. வாமா.
என்னாச்சு? நல்லா செக் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேடம். அந்த அம்மாட்ட நகை இல்ல. இன்னைக்கு யாராவது உங்க வீட்டுக்கு புதுசா வந்தாங்களாமா? இந்த கேள்வியை தான் நீங்க எப்ப கேட்பீங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு புதுசா யார் வந்தாங்கன்னு பார்த்தா இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரும் யாரு? எப்ப இங்க வந்தாங்க? இவ என் பேத்தி தென்றல், என் பேரனை கட்டிக்க போறவ. இவங்க 2 பேரும் தென்றலோட ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்குதான் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காங்க. காலையிலேயே இங்க வந்துட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க இன்ஸ்பெக்டர்? விசாரிக்கதான். இன்ஸ்பெக்டர், இவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளுங்க. இவங்கள போய் எப்படி விசாரிப்பீங்க? ஐயோ, தப்பாயிடும் இன்ஸ்பெக்டர். சீச்சி, இவங்க அந்த மாதிரி பொண்ணுங்களா இல்ல. மாதவி, போலீஸ் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் அவங்கள விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அதையே நீ தடுக்கிற? பாட்டி, இவங்க பேக்ல எல்லாம் செக் பண்ண வேணாம்னு சொல்லுங்க பாட்டி. தென்றல், அபி துளசிய போலீஸ் விசாரிக்கிறதுல எனக்கும் விருப்பம் இல்ல. அவங்க அவங்க கடமையத்தான் செய்யறாங்க. நீங்க 2 பேருமே எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்கம்மா. நீங்க அந்த நெக்லஸ் பாத்தீங்களா? இல்ல. வரும்போது கையில ஹேண்ட்பேக் மாதிரி ஏதாவது கொண்டு வந்தீங்களா? ஏன் கேக்குறீங்க? இங்க கேள்விய நான் தான் கேட்கணும். நீங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் மட்டும் தான் சொல்லணும். சொல்லுங்க, ஹேண்ட்பேக் கொண்டு வந்தீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர், கொண்டு வந்தோம். ஏன் அந்த நெக்லஸ் நாங்க தான் எடுத்தோம்னு சந்தேகப்பட்டு எங்க ஹேண்ட்பேக்கை செக் பண்ண போறீங்களா? ஆமா. உங்க ஹேண்ட்பேக் எங்க இருக்கு? மேல ரூம்ல இருக்கு. வாங்க வந்து காட்டுங்க. மேடம், நாங்க தான் எடுக்கலன்னு சொல்றோம்ல. எடுக்கல, அப்படியே பயப்படுறீங்க? வந்து காட்டுங்க. வாங்க. என்ன இன்ஸ்பெக்டர், சைலண்டா இருக்கீங்க? விசாரிங்க. எந்த ரூம்ல தங்கி இருந்தீங்க? இந்த ரூம்ல தான். கான்ஸ்டபிள் மேடம், இவங்களை கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க. ஓகே மேடம். போங்க. போங்கம்மா. எதுவும் இல்லம்மா, போலாம் வாங்க. நல்லுங்க. எங்க போச்சு? நான் தானே வச்சேன்.
எல்லாம் செக் பண்ணிட்டேன் மேடம், நகை எதுவும் இல்ல. என்ன மேடம் இப்படி சொல்றாரு? இன்ஸ்பெக்டர், நகை காணாம போனது உண்மைதான். இங்க இருந்த நகை வேற எங்க போயிருக்கோம்? எனக்கு என்னமோ இவங்க 2 பேர் தான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்தவங்க. இவங்க தான் நெக்லஸை எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இவங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் நல்லா விசாரிச்சீங்கன்னா உண்மை வெளியில வரும். நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு என் கூட வாங்க. பாட்டி வேண்டாம் சொல்லுங்க பாட்டி, சொல்லுங்க பாட்டி. இன்ஸ்பெக்டர், அவர் தான் நல்லா செக் பண்ணிட்டாருல, இதுக்கப்புறமா எதுக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸை நீங்க அவமானப்படுத்த பாக்குறீங்க. தென்றல், நீ டென்ஷன் ஆகாத. போலீஸ் அவங்க கடமையை தானே செய்யறாங்க இல்லையா பாட்டி? ஆமா இன்ஸ்பெக்டர், நாங்க தாராளமா இப்போ ஸ்டேஷனுக்கு வரோம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க பாட்டி ரூமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இவ எதுக்கு ஏன் ரூம் செக் பண்ண சொல்றாங்க?